எங்க போற? எங்க போறமா? చూడమ్మా உங்க రిలేషన్స్ చెన్నైல இருந்து வராங்கோமா. அது வரைக்கும் ஊர்க்கே ఉండాలి. నువ్వు నా రెస్పాన్సిబిలిటీని ఇన్స్పెక్టర్ சொல்லிருக்காருமா. కొంచెం కోఆపరేట్ చేయమ్మా. இல்லனா నా వేళ కాలిమా. ప్లీజ్ మా. ప్లీజ్ మా. రామ్మా. 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 అలదమ్మా. అలదు. இந்த பயலுகளுக்கெல்லாம் எது முக்கியம் எது வாழ்க்கைன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவனுக்கு ஆசைப்படுறதை தவிர வேற எதுவுமே அவங்க கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குது. அவனுக்கு மட்டும்தான் உலகம்னு நினைச்சுக்கிறானுங்க. என் உலகத்துல நான் ஆசைப்பட்டபடிதான் வாழணும். அப்படி நடக்கலன்னா நான் சாகணும். எங்க இருந்துமா இந்த பசங்களை இந்த மாதிரி கத்துக்கிறானுங்க? காருக்கு ஆசைப்படுறானுங்க, கண்ணிக்கு ஆசைப்படுறானுங்க, பேருக்கு ஆசைப்படுறானுங்க, புகழுக்கு ஆசைப்படுறானுங்க. ஆனா இயல்பா நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை வாழணுங்கிறத மட்டும் மறந்துடுறானுங்களே. தேவையில்லாததுக்கு ஆசைப்படுறானுங்க. ஆனா மத்தவங்க எப்படியோ போகட்டுமா, அவங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா அண்ணனுக்கு நான் படிச்சு சொன்னேன்ப்பா, நீ உன் வேலையை மட்டும் பாடுறா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். டேய், உனக்கு நீ தேவைப்படுறத விட இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப தேவைடான்னு சொன்னேன். அட நானும் ஆத்தாலும் எப்படியோ போறேன்டா. உனக்கு அடுத்து உன் தங்கச்சி ஒருத்தி இருக்காடா, அவளை நீ தாண்டா கரை சேர்த்து விடணும்னு அவங்கிட்ட சொன்னேனம்மா. படுபாவி இப்படி பண்ணிட்டு அந்த செம்பகா விஷயத்துல அவன் எடுத்த முடிவு எல்லாமே தப்பா போச்சுப்பா. அவன் அவனை விட்டு விலகி போயிட்டா. இவனும் சிச்சி இந்த பழம் புளிக்கொண்டு இவனும் அவளை விட்டு விலக வேண்டியதானே. அவளே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கணும். உலகத்துல அவன் ஒருத்தி தானம்மா பொண்ணு. சரிம்மா, அப்படியே அவதான் ஒரு பொண்ணுன்னு இருந்தாலும் அந்த காரியத்தை நீ என்கிட்ட விட்டுறா. நீ படிச்சு ஆளாகி வாடா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அவகிட்ட கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன்மா. எதையுமே அவன் கேட்கல. நான் படிச்சு சொன்னது எதுவுமே அவன் காதை தாண்டி மூளைக்குள்ள போகல போல இருக்கு. அல்பமான காரியத்துக்கு போய் இப்படி பண்ணிட்டானப்பா. ஏதாவது ஆய் போயிடுச்சு. வருத்தப்படாதீங்கப்பா, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனாலும் என்னமா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறத தவிர நம்ம கிட்ட வேற சக்தி இல்லையப்பா. கடவுள் விட்ட வழி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா என்ன ஒரு பைத்தியக்காரி இவளெல்லாம் தாக்க முடியாது. கடவுளே, பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்து அந்த செம்பகா பொண்ணுக்கு போன பண்ணி சொல்லிடுறேன். இதுவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வருது. என்ன பண்ணுவேன்? விஷயத்தை சொல்றது கூட விதி இல்லைம்மா. கடவுளே, சார், நம்ம மாச்சரி எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டுக்கா எல்லே ரைட் பக்கத்துல இருக்குமா? थैंक यू சார். சரி வாங்க.
தகவல் சொல்றதுக்கு மோகனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களாம்மா? இல்லம்மா, அவனுக்கு யாருமே கிடையாது. நான் மட்டும்தாம்மா இருந்தேன். இப்ப நான் இருக்கேம்மா. அவன் தான் இல்லை. என்னை விட்டுட்டு போயிட்டாம்மா. என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் அவனை ஒரு இழுத்துட்டு போய் கொண்டுட்டேம்மா. ஐயோ, பேசாத. அவனை கொண்டுட்டேன். என்ன கவிதை பெரிய விதி. அந்த விதி கொஞ்சம் தள்ளி வந்திருக்க கூடாதா? புருஷனோட சேர்ந்து 60 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டக்கா 6 நாள் கூட வாழக்கூடாது. இன்னும் கல்யாணம் பண்ண பிறந்த உயிரோட இருந்திருப்பான். அதுக்குள்ள இந்த பாழா போன விதிய மோகன பறிச்சிருச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அழாத ஆர்த்தி, அழாதம்மா. உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்வேன்னு எனக்கு தெரியலம்மா. இல்லம்மா, இனிமே நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லம்மா. பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லம்மா, நான் என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன். இந்த உலகத்துல நான் அனாதையா வாழ்றதுக்கு எனக்கு தெம்பில்லம்மா. இல்லப்பா, நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எப்படி மகனாதி ஆயிடுவ? அழாத. நீங்க இந்த அம்மாய்க்கு சொந்தக்காரங்களா? ஆமா மேடம். இல்ல அம்மா చూడమ్మా, மாதிரி. ఈ అమ్మాయికి మనసు సరియిల్ల ఏదాவது பண்ணிக்குமோன்னு பயமா இருக்கு. ஜாக்கிரதையா చూసుకోండి. ஒரு நிமிஷம் மேடம். రండి. మేడం, పోస్ట్ మార్టం முடிஞ்சிருச்சா? బాడీ எப்ப తరుவாங்க? ఇంకా డాక్టర్ రాలేదు. మేము పోస్ట్ మార్టం కోసం వెయిట్ பண்றோம். ఇన్స్పెక్టర్ எங்க இருக்காரு மேடம்? அவர் ఇక్కడ హాస్పిటల్లోనే ఉన్నారు. ஆமா மேடம், பார்க்கணும். రండి. இதோ வரேன் மேடம். பியூலா, ஆர்த்தியை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வரேன். அழாத, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ ஆர்த்தியை பார்த்துக்கோ. பார்த்துக்கோ செல்வி. అదిగో అక్కడ ఉన్నారు. థ్యాంక్స్ మేడం. సార్, అవును సార్. ఇన్ఫార్మ్ చేశాను సార్. ఓకే, థ్యాంక్ యూ సార్. எஸ். வணக்கம் சார். என் பேர் சாருலதா. காலையில சென்னையில இருந்து உங்ககிட்ட பேசினேனே. ఓ చెప్పండమ్మా. ఆ అమ్మాయి వేరే ఏడుస్తా ఉంది. ఈ మ్యాటర్ గురించి మీకు ఏదైనా ఇన్ఫర్మేషన్ తెలుసా? சார், அந்த பொண்ணு பேர் ஆர்த்தி. தஞ்சாவூர்ல ரைஸ் மில் ஓனரோட பொண்ணு. செத்து போன மோகன் அவங்க வீட்ல டிரைவரா வேலை பார்த்தாரு. இவங்க 2 பேரும் காதலிச்சாங்க. இந்த ஊர்ல அந்த பையனோட ஃப்ரெண்டு யாரோ இருக்காங்க. அவரோட ஹெல்ப்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பை போயிடலான்னு பிளான் பண்ணாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட அண்ணன் அடியாட்களோட தேடிட்டு இங்க வந்திருக்கான். பாவம் சார், இன்னைக்குதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெளியில வந்தாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. இன்னொருத்தருக்கு தலையில பலமா அடிபட்டு அன்கான்சியஸ்ல இருக்காரு. இவ்வளவு கொடூரமானவங்களா அவங்க? அம்மா, நீங்க இங்க சொன்னதெல்லாம் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுங்கோ. அம்மா கிட்ட வேற ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். சரிங்க சார். சார், அப்புறம் நாங்க 4 பேரும் லேடிஸ் சென்னையில இருந்து வந்திருக்கோம். எல்லாமே நாங்க தான் பாத்துக்கணும். எங்க ஹெல்ப்புக்கு யாரும் இல்ல. ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க மேற்கொண்டு காரியத்தை பார்க்கறதுக்கு உதவியா இருக்கும். அந்த பொண்ணு வேற ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. இந்த ஊர்ல இருந்து சீக்கிரமா கிளம்புனா அவ மனசு கொஞ்சம் மாறும். நீங்க தான் சார் உதவி பண்ணணும். ப்ளீஸ் சார். என்னால முடிஞ்ச ஹெல்ப் வரைக்கும் நான் பண்றேன். ஆனா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதா பாடின்னு கொடுப்பாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றோம். அதே பிரச்சனை. ஏசி கூட அதான் கேட்டாரு. டாக்டர் ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்றோம். எப்படியாவது நீங்க அவங்கள வர வச்சு
கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுங்க சார். ஆகட்டும் அம்மா, முடிஞ்சது கட்டாயமா செய்வேன். டோன்ட் வரி. மேடம் மேடம் ஆர்த்தி பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா மேடம். இன்னும் காணோம். செல்வி அக்காவும் பியூலாவும் அவளை தேடி தான் போயிருக்காங்க. கொஞ்சம் என்னவா நீங்க என்ன செய்றீங்க நீங்க? நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல அவளை தனியா விடாதீங்கன்னு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியா விட்டுருக்கீங்க. வா நீ. ఏ కానిస్టేబుల్ ఇప్పుడు అయ్యా నిన్న విట్నెస్ లో ఐ విట్నెస్ ఆ అమ్మాయి కనపడలేదయ్యా. ఎక్కడుంది వెతకండి, వెళ్ళండి. ஏய் பியூலா எங்கப்பா அவ? மேம் கூட தான் இருந்தேன். பாத்ரூம் வருதுன்னு சொன்னாதான் கூட்டிட்டு போனேன். இப்ப காணோம் மேம். ஏப்பா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? போங்க போய் தேடுங்க சீக்கிரம். வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இனிமே உயிரோட இருந்து நான் என்ன மேடம் பண்ண போறேன்? என்ன விடுங்க மேடம். நான் மோகனோட பேசுறேன். ஏம்மா உனக்கு எல்லாத்துலயும் இப்படி அவசரம்? இங்க பாரு, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்து இப்படி கிணத்துல குதிச்சு சாகிறதுக்கா வந்த? இல்ல மேடம், என் மோகனோட வாழணும் தான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். அதுதான் நடக்கலையே மேடம். போதும் மேடம். இனிமே வாழ்ந்து நான் என்ன மேடம் சாதிக்க போறேன்? மோகனோட ஓடி வந்ததை நினைச்சு காலம் பூரா வருத்தப்பட்டுட்டே இருக்க சொல்றீங்களா? அவனோட வாழ்ற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. சாகுற பாக்கியம் அது கிடைக்கட்டுமே. அதையே மேடம் தடுக்கிறீங்க. ஏய் இங்க பாரு, உன்னோட மோகன் இப்ப உயிரோட இருந்திருந்தா உன்னை இப்படி சாக விட்டுருப்பாரா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரா இல்லையா? ஆர்த்தியை பத்திரமா கூட்டிட்டு போயிடு, நான் எப்படியாவது வந்து சேர்ந்துருந்தா மேடம் சொன்னா. சாகுறப்ப கூட நீ தப்பிச்சு போயிடு, ஆனா நான் வந்து சேர்ந்திருந்தா மேடம் சொன்னா. என்ன தப்பிக்க வச்சுட்டு இப்போ அவ போயிட்டா மேடம். இது பாரு, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட உன் மோகனோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ சாக கூடாது, நீ வாழணும். நீ நல்லா வாழணும். நீயும் செத்துட்டா உன்னை கொல்லணும்னு நினைச்ச உங்க அப்பாவும் அண்ணனும் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும்ல ஆர்த்தி. அவங்க ஜெயிக்க கூடாது. மோகனை கொன்னதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சே ஆகணும். மோகனோட சாவுக்கு நீதி கிடைக்கணும்னா நீ உயிரோட இருக்கணும்பா. அவங்களுக்கு எதிராக நீ போராடணும். சட்டத்தோட கையில அவங்கள பிடிச்சு கொடுக்கணும். இது பாரு, எந்த ஜாதி பெருமை உன் மோகனை கொன்னுச்சோ அந்த மோகனோட பேரை சொல்லிக்கிட்டே நீ வாழணும். எதிர்த்து போராடுறதுக்கு ஆள் இல்லாததுனால்தான் ஜாதி பெருமையை சொல்லி அவங்க அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாரு, நீ போராடணும் ஆர்த்தி. மோகன் மேல உனக்கு இருக்கிற காதல இப்படி சாகிறதுல காட்டாத. இத பார், வாழ்ந்து காட்டு. நான் எப்படி மேடம் வாழ்றது? எனக்கு யாரு மேடம் இருக்கா? ஏய், நான் இருக்கேம்மா. என்ன கட்டி பிடிச்சி அம்மான்னு அழுதியே, அதெல்லாம் பொய்யா? இனிமே நான் தான் உனக்கு அம்மா. இது பாரு, செண்பகா வியூலாலாம் உன் கூட பிறந்தவங்க. இனிமே உன் சொந்தம் பந்தம் எல்லாம் நான் தான்டா. ஆக வேண்டியதை பார்க்கலாமா? பாஸ் அங்க பாருங்க. சாரி மேடம். பாஸ் எங்க போறீங்க? நீங்களா ஏதாவது பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. அவங்களா தானா வந்து ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க. சாரு 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 சாருமா, ஆர்த்தியை தேடி போகும்போது கொலை நடந்ததை பார்த்துட்டேன்.
அதை பார்த்த பாவத்துக்கு என்னையும் தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்கம்மா. என்னையும் கேஸ்ல சேர்த்துருவாங்களோன்னு பயமா இருக்குமா. ப்ளீஸ்மா, என்னை எப்படியாவது வெளியில எடுக்க ஏற்பாடு பண்ணுமா. ப்ளீஸ் சாரு, ப்ளீஸ்மா. ப்ளீஸ் சாரு, ப்ளீஸ் 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 சாரு, ஐ பெக் யூ சாரு. போடா பாவி, கொலைகார பாவி, சாதி வெறி பிடிச்சவனே, நீ நல்லா இருப்பியாடா? நாசமா போயிடுவேடா, நீ நாசமா போயிடு. ஏய், இப்ப தப்பிச்சிட்டல்ல, இல்ல வந்து உன் கதையை முடிக்கிறேன்டி. நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? ஏண்டா சொந்த தங்கச்சியே கொன்னுடுவியா நீ? இன்னும் யார கொன்னா உன் வெறி அடங்கும்னு சொல்லுடா. ரத்த காட்டு கொலைவெறி பிடிச்ச உலகத்துல உன் ஜாதிக்கார ரொம்ப குறைச்சல். மிச்ச பயலுக எல்லாம் வேற ஜாதிக்காரங்கடா. எல்லாரையும் கொன்னுடுவியா? கொல்ல முடியுமாடா உன்னால? ఏంట్రా స్టేషన్లోనే రౌడీతనం చేస్తున్నావా? తోలు ఒలిచేస్తాను జాగ్రత్త. ఉనికి తూగుదండనం వాంగుతారామే విడమాటేండా? ఏమా వాంగమ్మా, స్టేషన్లో గలాట పడకూడదు. వాంగ అప్పుడు ఉక్కారుங்க. వాంగ వాంగ உட்காருமா, நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல சார். அம்மா, உங்க லவர்னு இவங்க எல்லாம் கொன்னுட்டாங்களா? சார் செத்து போனது என் புருஷன் சார், என் புருஷன் சார். இன்னைக்கு காலையில தானே கல்யாணம் ஆச்சு. மேடம், இவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? இது வரைக்கும் நான் இவளுக்கு கார்டியன். இனிமே நான் தான் இவளுக்கு எல்லாமே. ரைட்டர் வருவாரு. இந்த பொண்ணு யாரு, செத்து போனவங்க யாரு, கொன்னவங்க யாரு, கொலை நடந்ததுக்கு காரணம் என்னன்னு தெளிவா எழுதிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அழாதம்மா, ப்ளீஸ் அழாத. நாங்க இருக்கோம்ல, நாங்க இருக்கோம். அழாத.